జై శ్రీ మాత్రే నమః. జై గురుదత్, జై குரு பரசுராம நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெள்ளிக்கிழமை காலையில நேரமா எந்திரிச்சுட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க போயிரணும். அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு, நீர்மோரு அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் குடுக்கலாம். நீர்மோரு, பானகம், அதே மாரி ஏழை எளியவர்களுக்கு செருப்பு நீங்க வாங்கி தானமா குடுக்கலாம். இதனால என்ன அப்படின்னா, 1 வருடம் முழுவதுமே பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாரி உடல்நிலையில எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில்ல நல்லபடியா வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே தான தர்மங்கள் அப்படிங்கக்கூடியது உங்கள மட்டும் இல்ல, உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். வம்சத்த நல்ல வாழையடி வாழையா செழிச்சு வளர வைக்குங்க. அதனால உங்கனால என்ன முடியுதோ, அத நீங்க செஞ்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு நீர்மோரு ஒரு 5 பேத்துக்காவது தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. நீர்மோரோ அல்லது பானகமோ, இல்ல உங்கனால செருப்பு வாங்கி தானமா குடுக்க முடியும் அப்படின்னாலும், நீங்க தாராளமா பண்ணலாங்க. சரிங்க. இந்த மாதம் எப்படி இருக்கு? மேச ராசிய பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, நெறைய அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாருங்க. அது வந்து நெறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல டக்குன்னு முடிவெடுக்கிறத நீங்க தவிர்த்தரணும். ஏன்னா, செவ்வாய் வந்து உங்களுடைய சந்திரன் மேல வரும்போது, என்ன அப்படின்னா கோவம் அதிகமாக வருங்க. கோவத்த நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு முடிவு எடுக்கும்போது, அந்த முடிவு வந்து நல்ல அறிவார்ந்து யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா, கோவம் வரும்போது, அந்த இடத்துல அறிவு வந்து வேலை செய்யாம போயிரும். அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு, அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பாதகத்தை ஏற்படுத்தி குடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலை வரும்போது, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல் விஷர்ஸ் இருப்பாங்க இல்லையா? நலம் விரும்பிக கிட்ட கலந்து ஆலோசிச்சு, அதுக்கு தகுந்த மாரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதே மாரி 2ஆம் இடத்துல சூரியன், புதன் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லது. வருமான ஸ்தானத்துக்கு ஒரு ஒளி கிரகம் வரதே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப நல்லதும் கூட. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்ல அபிவிருத்தி ஆகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான். பொதுவா இப்ப 7:30 சனி இருக்கு இல்லைங்களா? இந்த மாசத்துல வந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே மாரி சனியையும் பார்க்கிறாரு. 10ஆம் ஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால தொழில் வந்து நல்ல அமைப்புகள குடுத்தாலும், 7:30 சனிங்கிறது உங்களுக்கு பாதகத்தையோ, கஷ்டத்தையோ குடுக்காது. குரு பலம் வந்துருது. என்னங்க குருபலம் வருதான்னு கேட்காதீங்க. சனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குரு பார்வையிடுறாரு. அப்ப குரு சனிய பார்க்கும்போது, அந்த 7:30 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப 7:30 சனி வேலை செய்யலைனாலே நெறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். தொழில பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் நீங்க புதுசா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு? தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு? இப்போ என்ன திசாபுத்தி போகுது? இதை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜோசியர் இருந்தா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலம் தான். நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 கூடிய புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ வந்து 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்திருக்கும்போது, எதிர்பாராத வகையில நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக வந்து காசு, பணம்லாம் வரும். ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது, திடீர்னு ஒரு எதிர்பாராத வகையில வருங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிபுணத்துவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. சூரியன், புதன் சேர்க்கையே நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த நிபுணத்துவ யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாகும், பாராட்டப்படும். உங்களுடைய மேனேஜ்மென்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்குன்னு ஒரு ரெகக்னைஸ குடுப்பாங்க. இவ்வளோ நாள் அது வெளியில தெரியலனா கூட, நீங்க செஞ்ச இவ்வளோ நாளா போட்ட உழைப்பு, இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்ஸுக்கு இந்த டைம்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிரும். அதனாலேயே நல்ல மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த மாதம் வந்து கட்டாயம் இருப்பீங்க. முக்கியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா, அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய், உங்க ராசிய பார்க்கறது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய செயல்கள செய்யும்போது,
ரொம்ப காமா செய்யணும். நெறைய மெடிடேஷன் பண்ணணும். 1 தடவைக்கு 2 தடவ பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா, தீமையா, பாதகமா, சாதகமான்னு நீங்களே என்ன செய்யணும்? நல்லா முடிவு பண்ணிக்கணும். கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. தெளிவா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. அதே மாரி இந்த மாதம் வந்து நெறைய பேருக்கு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேச ராசிய பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வராரு. அதே மாரி உங்களுக்கு வந்து சூரியனும் பலமா இருக்கிறாரு இந்த மாதம். 2ஆம் இடத்துல. அப்போ வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. லேண்ட் வாங்கி போடுறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இல்ல சொந்த பர்ப்பஸ்க்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு, பெண்கள பொறுத்தவரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கணவர் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. செவ்வாய் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகம். அதே மாரி சகோதரரையும் குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால, கணவர் அல்லது சகோதர வழி ஆதரவுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாரி அஷ்டம ஸ்தானத்த செவ்வாய் பார்க்கறனால, வண்டி வாகனங்கள்ல ஓட்டும்போது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பலன்கள் என்ன அப்டின்னா, ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குறிக்கக்கூடியது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமும், தெளிவும் கட்டாயம் அவசியம். அஷ்டமஸ்தானம் ஏதாவது ஒரு அவமானங்கள குடுத்துரும். அதனால கவனமாக நீங்க பேசணும். பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறாத மாரி நீங்க பேசணும். அவ்வளோதான். 7:30 சனியோடைய பாதிப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதமா இருக்கனால, தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சக்சஸும் ஆவீங்க. முக்கியமா வந்து என்னன்னா, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நிரந்தரமான வருமானம்னு சொல்லுவாங்க. அதே மாரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரணம். பிரகாசமா ஒளிக்கக்கூடியது. அப்போ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, பிரபலியமாகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு. புதனும் உங்களுக்கு கலைய குறிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால நல்ல வருமானம், புது புது வாய்ப்புகள் வரது. நெறைய பக்கம் ஊருக்கு போய் நீங்க என்ன செய்றது, உங்களுடைய ப்ரோகிராம்ஸ்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நெறைய காசு பணம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. அ வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2 கூடைய அதாவது சாரி 6 கூடிய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கறனால, நல்ல அமைப்புகள் இருக்கு. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல குரு, சுக்கிரன் சேர்ந்திருக்கு. ஒரு நல்ல அமைப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். அதனால அதுல வளர்ச்சியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்களோ, அது எல்லாமே கிடைக்கும். வேலை விஷயமாவோ, அல்லது படிப்பு விஷயமாகவோ, உத்தியோக விஷயமாகவோ வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முக்கியமா பல மாற்றங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. நெறைய பேருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாற்றம்னு சொல்றோம் இல்லைங்களா? அதுல உத்தியோக மாற்றமும் இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் 7:30 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியல பொறுத்தவரைக்கும் பலம் இருந்தாலுமே, குருவோடைய பார்வை சனிக்கு இருந்தாலுமே, ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஒரு வாரியம் இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாம இருங்க. அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் 50, 50% தான் இருக்கே தவிர, முழுமையான வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. மீடியாட்டர்ல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்ல அப்படின்னா, கட்டாயம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள். அது அது தவிர்த்து வந்து பேரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்ல ஆதாயம் உண்டுங்க. பாகப் பிரிவினை இருந்தாலும், அதாவது உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு பாகப் பிரிவினை கிடைக்கலைனாலும், இந்த டைம்ல இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மேச ராசிக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து DNA மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார்.
இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இயர் எண்ட்ல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்க, பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங். ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்ல நடக்க போகுது. நம்ம நினைச்சு பார்க்க கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ள அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்துல பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதான் செய்யும். கண்டிப்பா வந்து அதை நம்ம வந்து தாங்கிதான் ஆகணும். இப்ப இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னாலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கும். பெருசா நீங்க வந்து வெளிநாட்டுக்கு போறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போ வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்றது கிடையாது, ஆனா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டுல சனி இருக்கிறதுனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன், சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலா வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்ல இருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனா அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்பவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பா கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோட நீங்க ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கறது நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்கள்ல மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்க கரெக்டா இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். மேஷ ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படி இருக்கும்
இந்த 11th ஆஃப் மேக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய செவ்வாய் வந்து அழகா அவங்களுடைய லக்னத்துல வந்து உட்காந்துக்கிறார். ஆல்ரெடி யார் இருக்காங்க அங்க? நம்மளுடைய சூரியன் இருக்காங்க. ஸோ இப்போ சூரியனும் செவ்வாயும் வந்து சேர்க்கை பெறும்போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கும் அப்படின்னா, 2 நெருப்பு கிரகங்கள் லக்னத்தில் இருக்கும்போது ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட். நம்ம ஏன்னா நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் முதல்ல நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடியது வந்து ஹெல்த் ரொம்ப பாதிக்காம பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து உஷ்ணம், ஆல்ரெடி வந்து அந்த மண்டை சூடுன்னு சொல்லுவாங்களா, செம்மைய கோவம் வரும். 8க்குரியவரும் வந்து எங்க இருக்காரு? லக்னத்துல இருக்காரு. அப்ப அந்த கோபத்தினால் சில விளைவுகளை நீங்கள் சந்திப்பீர்கள். அப்போ என்ன அப்படின்னா, கொஞ்சம் நீங்க வந்து பொறுமையா இந்த டைம்ல போறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி 5க்குரிய சூரியனும் இப்ப வந்து லக்னத்துல இருக்கிறார். அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங் டெசிஷனா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். இதான் வேணும் அப்படின்னா அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. மாற போறாரு. இப்போ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வைகாசி மாதம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 15th ஆஃப் 16th இதுல இருந்து பார்க்கும்போது எல்லாமே மாறிடுவாரு. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த நாள்பட்ட இடைவெளி முன்னாடி அதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். அப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, சில விஷயங்கள் நீங்க வந்து டிசைட் பண்ணும்போது கொஞ்சம் காமா எங்கேயாவது நீங்க வெளியே போய் ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு இடத்துல உட்காந்து கொஞ்சம் காமா டிசைட் பண்ணுங்க. ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில கோபம் எரிச்சல் உங்களுக்கு தரக்கூடிய இந்த தருணம் இருக்கும். ஆக்சுவலா அவங்க ஜென்ரலா பேசினாலே கொஞ்சம் கோபமா எரிச்சலா, வீட்டுல ஒரு கணவர் வந்து உங்ககிட்ட ஏதாவது சொல்ல வராங்க, மனைவி உங்ககிட்ட சொல்ல வராங்க அப்படின்னா அந்த டைம்ல நீங்க எரிச்சல் அடையிறது, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிளானட்டோட வைப்ரேஷன் தான். இது நீங்க தான் தப்பு அப்படின்னால கிடையாது. எல்லாத்துக்குமே வந்து அதோட அதிர்வலைகள் மூலியமாக தான் வந்து நிறைய விஷயமான மாற்றங்கள் வருது. ஓகே, செவ்வாய் 8க்குரியவங்க கிட்டேயே இருக்கும்போது நிறைய அதிர்ஷ்டமான விஷயங்கள் இந்த மாதத்துல நடக்க போகுது. திடீர் அதிர்ஷ்டம். திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா நீங்க வந்து அப்ராட் பயணங்களுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி வேலையில வந்து நிறைய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்க போகுது. நிறைய பேருக்கு வந்து இப்ப 3க்குரிய புதனும் வந்து எங்க இருக்காரு? காலபுருஷனோட 3ஆம் வீடும், அதாவது சொல்லக்கூடிய புதன் உங்களுடைய லக்னத்தில் இருக்காரு. ஸோ அதாவது அதிக ரீதியான ஒரு யோசனைகள், பர்ஃபெக்டா யோசிப்பீங்க. ஒரு காயை நகர்த்தணும் அப்படின்னா இந்த மாதிரி தான் பர்ஃபெக்டா நீங்க பிளான் பண்ணி பண்ணுவீங்க. ஆனா 6க்குரிய புதனும் உங்களுடைய லக்னத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க நினைவில் கொள்ளணும். தேவையில்லாம என்ன சொல்றது, இப்போ நிறைய வெளியே போய் சாப்பிட்டு இந்த ஃபுட் பாய்சனிங், அதுக்கப்புறம் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி அந்த மாதிரி ஒரு, ஏன்னா ஆல்ரெடி வந்து ரொம்ப ஹீட்டா இருக்கு அந்த டைம்ல நீங்க போய் ஏதாவது தேவையில்லாம சாப்பிடும்போது எல்லாமே கொஞ்சம் கவனமா உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஸோ அது வந்து உணவினால் மட்டும் கிடையாது. 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்டேஷன் சைன். இது வந்து செவ்வாய் அங்கேயே இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு இட ரீதியான ஒரு மாற்றங்கள், அதே மாதிரி வந்து ஒரு கடன் வாங்கும்போது ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் போடுறது, அதே மாதிரி உங்களுடைய தாய் பத்திரம் மதர் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இடம் ரீதியான ஒரு விஷயங்கள். ஸோ தொழில் ரீதியான விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்திரத்தை வச்சு ஏதாவது கடன் வாங்குறது இதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, வேண்டாம். அந்த மாதிரி ஏதாவது தாட் இருந்தால் கூட வேண்டாம். ஸோ மேஷத்துக்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுடைய பிஸ்னஸாக எடுத்துக்கிட்டும், அதே மாதிரி வந்து உங்களுடைய ஒர்க்காக இருக்கட்டும் நல்லா இருக்கு. புது மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது இந்த விஷயத்தை விட பெஸ்ட்டு நினச்சிட்டு நீங்கள் வந்து அந்த விஷயத்துக்கு போகும்போது கொஞ்சம் கவனம். ஸோ இதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. பெண்களுக்கு அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவங்களுடைய படிப்பு யோசனைகள் எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்க போகுது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்டர்ஸ்க்கு படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ இந்த காலகட்டத்திலேருந்து இப்போ வரக்கூடிய வைகாசி மாதம் ரொம்ப நல்லா இருக்கு. ஏதாவது ஒரு தேவையில்லாமல் படிக்கிறதுக்கு தடைகள் அந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கும். ஸோ இதெல்லாமே கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. இனி வரக்கூடிய மாதங்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்க, அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசாபுத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமா உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள் எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்ல என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க.
ஸோ வாஸ்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும், அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும், அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ KS ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன் வைகாசி மாதம் பராபவ வருஷம் 15/5/2026 14/6/2026 வரலும் உண்டான காலகட்டம். பொதுவாகவே மாத பலன்னு பார்க்கும்பொழுது சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு மாதத்தினுடைய பலன்களை சொல்லுவோம். மாதங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து சௌரமான மாதத்தை எடுத்து சொல்கிறோம். சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு செல்லக்கூடிய விஷயத்தை சௌரமானம்னு சொல்கிறோம். வைகாசி மாதம் அப்படின்னா ரிஷபத்தில் வந்து சூரியன் இருக்கும். சரி, இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமே ஆனால் மாதத்தின் அதாவது இந்த காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்தில் வந்து செவ்வாய், சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் இந்த 3 கிரகங்கள் ரிஷபத்தில், குரு மிதுனத்தில் இருக்கார், சிம்மத்தில் கேது, ராகு பகவான் கும்பத்திலையும், மீனத்தில் சனி. இது ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகங்களும் உள்ளே வருது. இந்த மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் அப்படி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய சில மாற்றங்கள் என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் சுக்கிரன் 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து மிதுனத்துக்கு போயிடுறார். அதற்கு பிறகு பார்க்கும் பொழுது 26ஆம் தேதி அன்றைக்கி 3 மாற்றங்கள் நிகழ்கிறது. அதில் வந்து ஒரு பெரிய மாறுதல் அப்படின்னு சொல்லக்கூடியது வருட கிரகமான குரு பெயர்ச்சி அடைகிறார். எங்கே? மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு. தனியாக அதற்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது குரு பெயர்ச்சி பலன்கள் ஒரு ராசியாக தனியாக போடுறேன், அதையும் பாருங்கள். அது 26/5 அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தோம்னா 26/5 அன்றைக்கே சுக்கிரன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வர்றார். அது தவிர புதன் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு போகிறார். இது வந்து இந்த மாதத்தினுடைய மாற்றங்களாக இருக்குது. சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா 16/5/2026 அன்றைக்கி அமாவாசை, வைகாசி மாதத்தினுடைய அமாவாசை. அதற்கு பிறகு வந்து 28/5/2026 அன்றைக்கி அக்னி நட்சத்திரம் முடிவு. அதாவது அக்னி நட்சத்திரம் பார்த்தாலும் ஒரு 22லேருந்து 28 நாள் வரலும் இருக்கும். இந்த 28 நாளில் வந்து அதீதமான வெயில் அடிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இந்த மே மாதம் 4ஆம் தேதி ஆரம்பிச்சது, அதாவது சித்திரை மாதத்தில் ஆரம்பித்தது, பரணி நட்சத்திரத்தில் வரும்பொழுது, சூரியன் பரணி நட்சத்திரத்தில் வரும்போது ஆரம்பித்தது. இப்போ வந்து அது 28ஆம் தேதி அன்றைக்கி முடிவடைகிறது. 24 நாட்கள் 25 நாட்களில் வந்து முடியறது. சரி, இதற்கு பிறகு பார்த்தாலேயானால் இந்த மாதத்தில் வரக்கூடியது வைகாசி விசாகம். இது ஒரு மிகப்பெரிய சிறப்பான ஏற்றமான நாள். வைகாசி விசாகம்ன்றது எல்லா கோவில்களையும் மிகப்பெரிய விசேஷமான நாட்களாக கொண்டாடப்படுகிறது. இது வந்து 30/5/2026 வருது. 31ஆம் தேதி, அதாவது இது வைகாசி பௌர்ணமி, அதாவது வைகாசி விசாகத்துக்கு அடுத்தது அனுஷ நட்சத்திரம் பார்த்தோம்னா மிகவும் ஏற்றம். வைகாசி அனுஷ நட்சத்திரம் மிகவும் விசேஷம். சங்கராச்சாரியார் அவருடைய அதாவது ஜெயந்தியாக கொண்டாடப்படுறது அன்றைக்கி. இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தோம்னா அதாவது 4/6/2026 அன்றைக்கி வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாள் அன்றைக்கி உங்களுக்கு புதிய வீடு கட்டுறது, புதிய மனை அடிகோல் ஊன்றது, அதோட புதிய ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணுறது, வீட்டினுடைய வாசக்கால் நடுறது, புதுசாக மனை வாங்கிறது, இந்த நேரத்தில் வந்து அஸ்திவாரம் தோன்றது, பூஜை போட்டு வேலைகள் ஆரம்பிக்கிறது, இந்த புதுசாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது, இது எல்லாம் பண்ணிங்களே ஆனால் நிச்சயமாக நல்ல ஒரு ஏற்றம் வரும். அது தவிர இந்த காலத்தில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எந்த ஒரு இதுவையும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், திதி, வாரம் இது எதுவுமே பார்க்க தேவையில்லை. ஏன்னா அதாவது இந்த
வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா காலை 9:05 10:35 வரலும், கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம். இந்த 1.5 மணி நேரம் வந்து உங்களுக்கு 6 பகுதியாக பிரியும். 15 நிமிஷமாக 6 பகுதியாக பிரியும். அதில் வந்து கண் விழிக்கும் நேரம், அதாவது வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நேரம், அதுக்கப்புறம் ஸ்நானம் செய்யும் நேரம், அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யும் நேரம், அதாவது சாப்பாடு சாப்பிடும் நேரம், அதுக்கப்புறம் தாம்பூலம் தரிக்கும் நேரம்னு 6 வகையாக பிரியறது. இந்த 6 வகையில் கடைசி 30 நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது மிகவும் ஏற்றமானது. அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும், அதாவது வீடு சம்பந்தமாக இடம் வாங்கிறது, நிலம் வாங்கிறது, நிலம் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, உங்களுடைய சொத்துக்கள் அடுத்தவங்களுக்கு எழுதி வைக்கிறது, புதுசாக சொத்து வாங்கிறது, அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, பெரிய ப்ராஜெக்ட்ஸ் லேண்டு வாங்கி அதெல்லாம் பண்ணுறது, இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக கொடுக்கும். எதிலையும் தடங்கள் இல்லாமல் பணம் வந்து நிச்சயமாக நடக்கக்கூடியது. இதில் வந்து நீங்கள் எந்த ஒரு தோஷமும் பார்க்க வேண்டாம். அதாவது ராகு காலம், யமகண்டம், நட்சத்திரம், அஷ்டமத்தில் நட்சத்திரம் இருக்குது, சந்திராஷ்டமமாக இருக்குது, இதெல்லாம் எதுவுமே பார்க்க வேண்டாம். இதுக்கு தோஷம் கிடையாது. ஸோ இது வாஸ்து பூஜைன்றது மிகவும் முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள், ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு கட்டடங்களும் சரி, எந்த ஒரு வியாபார ஸ்தலங்களும் சரி, நல்ல ஒரு வெற்றியை நோக்கி நிச்சயமாக செல்லும். சரி, இந்த மாதம் வைகாசி மாதம் பராபவ வருஷம் என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் ஒரு ராசிக்காக இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போகும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் தேவையாக இருந்ததுனால் உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இதுவரையிலும் எனக்கு அனுப்பி வைங்க. உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூஷ்மம் வழியாக எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, அதில் எந்த அளவுக்கு நிச்சயமாக மாற்றத்தை கொடுக்கலாம், அது தவிர வந்து உங்களுடைய இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கோச்சாரம் எந்த அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும், என்னென்ன எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு விளக்குறேன். நான் என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறோம், அந்த கட்டணத்தை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போது மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ராசியாக வைகாசி மாதம் பராபவ வருஷம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி பரணி கிருத்திகை இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. மேஷ ராசியை பொறுத்தவரையிலும் பார்த்தோம்னா 7.5 சனி ஆரம்பிச்சுடுத்து. 12ஆம் இடத்துல சனி பகவான். அதனால் உங்களுக்கு பார்த்தலையானால் அலைச்சல் அதிகமாக இருக்கும், தூக்கமின்மை இருக்கும். சனி பகவானால் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் உங்களுடைய ராசியில் செவ்வாய் இருக்கிறதுனால உடம்புல சூடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு, வேகமாக செல்லக்கூடிய விஷயங்கள், எடுத்த காரியங்களில் நிச்சயமான வெற்றி கிடைக்கும். ஏன்னா ராசிநாதனே ராசியில் உட்காந்துருக்கார், அதுக்கு மேலே என்ன வேணும்? எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா வைகாசி மாதம் 15/5/2026 16/6/2026 உண்டான நாட்களில் பொதுவாகவே மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்களை வச்சு பேசுவோம். இந்த மாதம் பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்குது. 3 கிரகங்களும் பார்த்தோம்னா சுக்கிரன் அன்றைக்கே மாறிடுறார். 15ஆம் தேதி அன்றைக்கே வந்து உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்து போயிருக்கார். குரு சுக்கிரனும் சேர்ந்துருக்கார். பரிவர்த்தனை யோகம் 2, 3 பரிவர்த்தனை, குருவும் அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கக்கூடிய காலகட்டம். இதனால் பார்த்தீங்கன்னால் குரு அதாவது சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம்ன்றதுனால பேச்சில் இனிமை இருக்கும், தீர்க்கமான செயல் இருக்கும், நுட்பமான விஷயங்களை ஆராய்ந்து நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு உண்டு. எழுத்து பணிகளில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம். மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய மருந்து சம்பந்தமான வியாபாரங்கள், மருத்துவர்கள், இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல கேது பகவான். அதனால் குழந்தை இந்த காலகட்டத்தில் குழந்தை பிராப்திக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பார்த்துட்டு இருந்தீங்களேனால் நிச்சயமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் மருத்துவர்கள் ஆலோசனை இப்படி நடக்கிறது ரொம்பவுமே நல்லது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 3ஆம் இடத்துக்கு போகிறார். 26/5/2026 அன்றைக்கி 3ஆம் இடத்துக்கு போய் ஒரு ஆட்சி வீட்டுக்கே போய்டுறார். அவருடைய ஆட்சி வீடாக
3ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடையும். எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அந்த நேரத்தில் 4ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து போகிறார். 4ஆம் இடத்துல குரு பகவான் போய் உச்சம் பெற்று போயிருக்கார். அது தவிர சுக்கிரனும் வந்து திக்பலம் அடைகிறார். ஏன்னா திக்பலம் 4ஆம் இடத்துல சுக்கிர பகவான் அடைகிறதன் மூலியமாக அவர் வந்து ஆட்சி பலம் பெற்றதுக்கு அதனால் வந்து 2-7க்கு உண்டான சுக்கிரன் ஆட்சி பெற்றதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள், படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பேச்சில் நல்ல நளினம் இருக்கும். என்ன சார் இது 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கார், பேச்சில் நளினம் இருக்கும்னா ஆட்சி பெற்ற சுக்கிரன் 4ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறது திக்பலம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சிகரமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு சில நாட்கள் தவிர்க்க வேண்டியது உண்டு. அதாவது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள். என்றைக்கு வருதுன்னா 30/5/2026 1/6/2026 வரலும் உண்டான நாட்கள் சந்திராஷ்டம நாட்கள். சரி, மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மேஷ ராசி நேயர்களுக்கு, அதுவும் வந்து மருத்துவ தொழில் செய்கிறவர்களுக்கு, அது தவிர மருந்து சம்பந்தமான வியாபாரம், டாக்டர் அதாவது மருத்துவர்கள், மருத்துவ சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஃபிசியோதெரப்பி அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதில் வந்து நிலம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு திடீர் ஏற்றம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவிதை கட்டுரை எழுதுகிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்ட அதாவது கலைத்துறை இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம். அது தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வந்தாலும் நிச்சயமாக வெற்றி இலக்கை கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு அதீத லாபத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ராசியிலே செவ்வாய் இருக்கிறதுனால உடல் சூடு அதிகமாக இருக்கும், வேகம் அதிகமாக இருக்கும், வெற்றிகள் நிச்சயமாக வரும். அது தவிர வந்து உஷ்ணத்தினால பிரச்சனைகள் வரக்கூடிய, உடலுக்கு பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா 8ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசிநாதனே, அதனால் வந்து ராசியிலே இருக்கிறதுனால மறைவு இடங்களில் நிச்சயமாக உஷ்ணத்தின் பிரகாரம் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய நாட்கள் வருது. அது 30/5/2026 1/6/2026 வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்ததே ஆனால் சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு கொடுத்துட்டு போங்க பசுமாட்டுக்கு. சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரமாக சொல்லப்படுறது. ஒருவேளை உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு வந்து பால் அபிஷேகத்துக்கு பால் கொடுத்துட்டு வாங்க. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் நிச்சயமாக அமையும் அப்படின்னு சொல்கிறேன். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து DNA மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ்குமார். இன்னைக்கு நம்ம மெயினா பார்க்க போறது வைகாசி மாத பலன்கள். ஸோ லாஸ்ட் சித்திரை வந்து என்னதான் வந்து சூரியன் உச்சமா இருந்து எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ஒரு சூட்டை கொடுத்தாலுமே அரசியல் நீங்க பாத்தீங்க அப்படின்னா பெரும் மாற்றம், பெரும் அதிர்வுகள். நம்ம இதை பத்தி நம்ம நிறைய வீடியோஸ்ல நம்ம பேசிட்டோம். நிறைய மாற்றங்கள் வரப்போகுது, புது புது விஷயங்கள் வந்து மாறப்போகுது, எல்லாம் சொல்லியாச்சு. ஓகே, இந்த வைகாசி மாதத்துல என்ன நடக்க போகுது? ஸோ உலக ரீதியா நம்ம வந்து எப்பவுமே வந்து ஒரு ஓப்பனிங்ல வந்து ஜென்ரலா என்ன நடக்கும், அதுக்கப்புறம் வந்து மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ உலக ரீதியா வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். சில ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு மாற போகிறார். இந்த இரண்டுல மாற போறதுக்கு முன்னாடி இன்னும் அவர் வந்து கும்பத்திலேயே தான் இருக்காரு. அப்போ இப்போ வந்து கிரக ரீதியான சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய செவ்வாயும் மேஷத்துக்கு வந்துட்டாரு, சூரியன் ஆல்ரெடி அங்க இருக்காரு. அப்போ நினைச்சு பார்த்துக்கோங்க, 2 நெருப்பு கிரகங்களும் எங்க இருக்கு? ஸோ மேஷத்துல இருக்கு இல்லைங்களா? ஸோ முதல் வீட்டில் இருக்கு. ஸோ அதோட பாதகாதிபதி வீட்டில் தான் வந்து ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படிங்கும்போது ஜென்ரலா இந்த உலக ரீதியான விஷயங்கள் பார்க்கும்போது ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய காமிச்சிட்டு இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த டைம்ல உலகத்துல நம்ம இப்போ உங்களுக்கு எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஸோ என்ன மாதிரியான எனர்ஜி குவாரண்டைன்ஸ் அப்படின்னு வந்து இப்போ வந்துருச்சு இல்லை? ஏன்னா உங்களுக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது எல்லாமே வந்து இந்த சேர்க்கைகள்னால தான்.
ஸோ நிறைய பேருக்கு வந்து பெட்ரோல் தட்டுப்பாடு, இது மூலிமா வந்து வீட்டிலேயே ஒர்க் பண்ணுங்கள், பெரிய டெஸ்டினேஷன்ஸ் வெட்டிங், ஸோ உங்களை அரசுக்கிட்ட இருந்து நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் நிறைய ஏற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் நடக்க போகுது. நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத விஷயங்கள், நிறைய விஷயங்கள் வந்து மாறப்போகுது. தங்கம் விலை ஏறப்போகுது. நான் வந்து இந்த இயர் ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லிட்டேன், இந்த இயர் எண்டுக்குள்ளே அது 2 லட்சத்தை தொடும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உலகத்தில் பொருளாதார வளர்ச்சிகள் நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது. அரசு என்னதான் நமக்கு ஃபேவர் பண்ணாலுமே நமக்கு வந்து செலவுகள் அப்படிங்கிறது இருக்கதா செய்யும். கண்டிப்பாக வந்து அதை நம்ம வந்து தாங்கி தான் ஆகணும். இப்போ இருந்தே கொஞ்சம் ஃபினான்ஷியலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து இந்த ராசிக்காரங்க அப்படின்னலாம் கிடையாது, பொதுவான ஒரு ஜென்ரல் கமிட்மெண்ட். ஸோ சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். பெருசாக நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகிறது வர்றது, ஏன்னா வந்து பிகாஸ் இப்போது வியாதிகள் ரீதியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே சொல்கிறது கிடையாது, ஆனால் நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த தொற்று வியாதிகள் அப்படிங்கிறது நிறைய பரவிக்கிட்டு இருக்கு. இது பிகாஸ் ஆஃப் இந்த சனி குரு வீட்டில் சனி இருக்கிறனால இந்த ப்ராப்ளம்னால தான் வருது. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன மாதிரி விஷயங்களை நம்மள எல்லாம் பாதுகாத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்னேன் சேமிப்பு. அதே மாதிரி குழந்தைகளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வெளியே ஜங்க் ஃபுட்ஸ் வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி வந்து தேவையில்லாமல் எங்கேயாவது கிடைச்ச தண்ணி குடிக்கிறது, வாட்டர் பாட்டில் தண்ணி கூட இப்போ எதுவுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கிறதுல முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே சுடு தண்ணி எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா சில வைரஸஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளை பாதிக்கக்கூடும். இது எல்லாமே இந்த உலக ரீதியாக நடக்க போகுது. அரசியலில் என்னதான் வந்து நமக்கு மாற்றம், நம்ம சொன்ன மாதிரி அப்போ வந்து ஒரு லூக் வேர்ட் வச்சு நம்ம சொல்லிட்டு இருந்தோம், கடக ராசிக்காரர்களுக்கு தான் வந்து வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கண்டிப்பாக வந்து இப்போ நம்மளுக்கு முதல்வர் யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஓகே, இப்போ அந்த ஒரு அரசியல் அப்படின்னு எடுக்கும்போது இந்த டைம்ல இருந்து ஆகஸ்டுக்குள்ள இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு அரசியல் பார்க்கும்போது சில துரோகங்களை பார்ப்பாங்க. ஓகே, என்ன மாதிரியான துரோகங்கள்? யாரெல்லாம் வந்து ஜென்ரலாக வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து என்ன சொல்றது, இவங்கெல்லாம் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களுக்குள்ளே சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு காலம் இந்த ஆகஸ்ட்லேருந்து வரப்போகுது. ஆகஸ்ட் செப்டம்பர் எல்லாமே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். 2028 வரைக்குமே கொஞ்சம் அவர் வந்து, ஆனால் அவருடைய முயற்சிகள் எல்லாமே நல்லா இருந்தாலும் சில துரோகங்கள் அதெல்லாமே பார்க்கணும். அது ரீதியான ஒரு சில மாற்றங்கள் நமக்கு நடக்கும். நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருப்போம். நமக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமானது ப்ரேயர்ஸ். நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னா விதியை மதியால் வெல்ல முடியும். அதற்கு கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகம் வேணும். நல்லா ப்ரே பண்ணணும். எல்லாருக்குமே நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நம்ம ப்ரே பண்ணும்போது நம்மளுடைய மேனிஃபெஸ்டேஷன், அந்த மேனிஃபெஸ்டோடு நீங்கள் ப்ரே பண்ணீங்க, உங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நம்மளால முடியும், நம்மளால முடியாதது எதுவுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள்ல உங்களுடைய ஒர்க் எல்லாமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கடவுளோட அனுகிரகத்தோட ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த வைகாசி மாத பலன்களில் மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் கரெக்டாக இருக்கணும், பொறுப்பெடுத்துக்கணும், எதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்துடலாம். சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த வைகாசி மாத பலன்களால் நம்ம வந்து சொல்ல போகிற முக்கியமான ஒரு விஷயம், லாஸ்ட்டாக வந்து லக்னாதிபதியே வந்து பாதகாதிபதி வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ வந்து தனக்கு தானே வந்து பிரச்சனை அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. பட் இப்போ வந்து அவர் உங்களுடைய நெக்ஸ்ட் ஹவுஸ் வந்துட்டார், 10ஆம் இடத்துக்கு வந்திருக்காரு. ஸோ லக்னாதிபதியை 10 அப்படிங்கும்போது தொழில் சிந்தனைகள் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இப்போ அஷ்டம சனி பார்வையாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்து தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. அதே மாதிரி வந்து ஒருத்தவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு நல்ல வேலை இருக்குது, இங்கே வேலை செய்ய வேண்டாம், நீ வாங்க அப்படின்னு யாராவது உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது தேவையில்லாமல் உங்களுக்கு வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா விட்டுட்டெல்லாம் போயிடாதீங்க. இப்போ வந்து சூரியன் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும் நம்மளுடைய பெரிய அரசியல் மாற்றமே வந்திருக்கு. இது எல்லாமே இதுதான் காரணம். ஏன்னா சூரியனே வந்து பாதகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஸோ யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறது, ஒரு அரசியலாக இருக்கட்டும், ஒரு மேனேஜ்மெண்ட்டாக சைடாக இருக்கும், பெரிய ஹை பொசிஷனாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து நினைத்த காரியங்கள் நடக்காமல் போயிருக்கும். அஷ்டம சனியோட தாக்கம் ஒரு கிழமை ஒரு எதிரி ஸ்தானத்தில் இருக்கும்போது அதுதான். ஸோ மேனேஜ்மெண்ட் கூட பிரச்சனை பண்ணுறது, இல்லாட்டி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு ஒரு குடைச்சல் கொடுக்கறது, இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடந்துட்டு இருக்கும். ஓகே, இப்போ எப்படி இருக்கும்? இந்த வைகாசி மாதமாவது ஒரு மாற்றம் இருக்கா, நமக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. என்னன்னா உங்களுக்கு அது தொழில் சிந்தனை வரும். இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணாமல் இப்போ வந்து என்ன சொல்கிறது, ஜென்ரலாக வந்து இப்போ
ஒரு கமிஷன் பேசிஸில் பண்ணுறீங்க அப்படின்னா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் வந்து நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது இல்லை யாரையாவது நம்பி பணம் கொடுக்கறது அப்படின்னு இந்த காலகட்டத்தில் அது உங்களுக்கு பெரிய குடைச்சல் கொடுக்கும். ஸோ 2க்கும் 11க்கும் உரிய புதனும் பார்த்தீங்கன்னா இப்படி சூரியனோட அஸ்தங்கமாக இருக்குது. அப்போ வந்து உங்களுடைய குடும்ப ரீதியான செலவுகள், குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள், குடும்பமே சில பேர் உங்களை எதிரியாக பார்க்கக்கூடிய தருணங்கள், இதெல்லாமே வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே மாதிரி நம்ம என்னதான் சம்பாதிச்சாலும் வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம கையில் நிற்க மாட்டேங்குதே, எவ்வளோதான் நம்ம லாபம் பார்த்தாலும் 1 ரூபா கூட இப்போ நம்ம பார்க்க முடியலையே அப்படிங்கிற அந்த ஒரு கஷ்ட காலம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது. இதெல்லாமே மாறும். ஸோ எப்படி சொல்கிறது, ஒரு மே ஒரு 25 ஜூன் 1st வீக்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் இருக்குது. ஸோ இப்போ நீங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்னா தேவையில்லாமல் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. அப்போ செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல ஆச்சு. 9ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய தந்தை ஸ்தானம். அப்போ செவ்வாய் வந்து உங்களுடைய தாய் தந்தையும் சேர்ந்த இடத்துல வந்து 4ஆம் இடமும் செவ்வாயாக தான் வருது. அப்போ அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இந்த பிளட் லாஸ் ஆகிறது, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்தம் கம்மியாக இருக்கிறது, இல்லாட்டி அப்பாவுக்கு, ஸோ அப்பாவுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸோ உடல் ரீதியான அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் பிரச்சனை. ஸோ நீங்களுமே உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து கேது இருக்காரு. ஸோ இந்த வருஷம் எண்டில் தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு செல்கிறார். அப்படிங்கும்போது என்ன அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் வந்து ஒரு பிளான் பண்ணும்போது இப்போ நம்ம நினைக்கிறது எல்லாமே கரெக்ட். ஏன்னா கேது அப்படிதான் பண்ணுவார். நம்ம நினைக்கிறதா கரெக்ட், நம்ம சொல்கிறதா கரெக்ட். அந்த வார்த்தைகள் கடினமாக்குறது, சொல்கிறது எல்லாமே அப்படி தான் நினைப்பார், நினைக்க வைப்பார். ஆனால் அதெல்லாம் தாண்டி உங்களுடைய சிந்தனைகளை இதை யோசிச்சுக்கோங்க. நம்ம அமைதியாக இருக்கணும், நம்ம சொல்கிறது இப்போ எந்த இனிஷியேட்டிவ் எடுக்கக்கூடாது. யாரையாவது பிடிச்சி நம்ம சத்தம் போடுறது, இரிட்டேட் பண்ணுறது, திட்டுறது எல்லாமே நடக்கும். இதெல்லாமே கொஞ்சம் காமாக இருக்கு. எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் கிடையாது, எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம். அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாயிடும். குடும்பத்தில் டெசிஷன் எடுக்கும்போது நீங்கள் வந்து குடும்ப நபர்களோட நீங்கள் வந்து கேட்டீங்க அப்படின்னா, ஒரு டிசைட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். தானாக முடிவு எடுக்கும்போது அது பிரச்சனை வரும். குழந்தைகள் மூலியமாக சில மாற்றங்கள், ஸ்கூல் காலேஜஸ்ஸு அவங்களுக்கான ஒரு செலவுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் இழுத்து விட்ருக்கும். இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சரியாயிடுமான்னு கேட்டால் 100% சரியாயிடும். ஸோ நீங்கள் எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணுங்கள். எவ்வளோ கஷ்டமான விஷயமா இருந்தாலும் பொறுமையாக இருக்கிறது இப்போ காலகட்டத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த வைகாசி மாத பலன்களாக வந்து மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ராசிகளும் நல்லா பார்த்துட்டு அதுக்கான என்னென்ன நான் சொல்லியிருப்பேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லது நடக்கும். உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக பாருங்கள். அதில் தான் முக்கியமான விஷயமே இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு தசா புத்திக்கு ஏற்ப மாதிரியே நடக்கும். ஸோ கோச்சாரம் அதை கன்ஃபார்ம் பண்ணும். ஸோ பிரசன்னம் மூலியமாக நிறைய பேருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும், இதை பண்ணலாமா வேண்டாமா. அப்போ பிரசன்னம் மூலியமாக அதுக்கான ஒரு தீர்வை நம்ம காணலாம். நிறைய பேருக்கு நிறைய சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஜெம்ஸ்டோன்ஸ் மூலியமாக உங்களுடைய பிரச்சனை தீர்க்கலாம். நியூமராலஜி, நேமாலஜி, சில மாற்றங்கள், எண்கள் மூலியமாக மாற்றங்கள், லெட்டர்ஸ் மாற்றுறது, இந்த பெயரியல் ஜோதிடம், தொழில்முறை ஜோதிடம், அதிர்ஷ்ட குறியீடுகள், உங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் வேலை செய்யும். இந்த சில பேர் வந்து நல்லா இருக்கும், சின்ன விஷயம் இந்த வாஸ்து பிரச்சனைனால அவங்க மடங்கி போயிடுவாங்க. ஸோ வாஸ்து பார்க்குறதுக்கு வந்து உங்கள் வீட்டில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நான் நேரடியாகவே வந்து நாங்கள் விசிட் பண்ணி அந்த வாஸ்துக்கு உண்டான பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் தீர்வு கொடுப்போம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும், வாஸ்து பார்க்கணும், நியூமராலஜி பார்க்கணும். அதே மாதிரி உங்களோட நேம் சேஞ்ச் பண்ணணும். அதிர்ஷ்ட நம்பர் வந்து நம்ம இங்கே அழகாக எழுதி அதை நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் டெய்லி காலையில். அதிர்ஷ்ட குறியீடுகள் மூலியமாக உங்களோட வாழ்க்கை மாற்றம், பண வரவுகள் டெய்லியும் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு ரெகுலர் வருமானம் வரக்கூடிய அந்த சூட்சம ரகசியத்தை நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஸோ கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் என்னென்ன மாதிரி விஷயங்கள் போகுது, என்னென்னலாம் ஆக்டிவேட் பண்ணலாங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் விருச்சக ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. நிறைய மாற்றங்கள் இந்த மாசத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன் அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி கிடைக்க போகுதுங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவல்ல பிரச்சனை, வழியே தெரியல அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இந்த மாசம் வந்து அதுக்கு ஒரு வழி
அப்படியே உங்களுக்கு அதாவது இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு சூரிய ஒளி வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கும். அந்த மாரி நடக்க போகுது. ஏன்னா, நிவர்த்தி ஸ்தானத்திலே சூரியன் வந்து உட்கார்ந்திருக்காரு வெளிச்சம் குடுக்கறதுக்கு. அது கூட புதனும் சேர்ந்திருக்காரு. 11 கூடையவரும் சேர்ந்திருக்காரு. 10, 11 கூடையவர் சேர்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ராசிக்கு குரு 9ஆம் இடத்துல உச்சம் பெறுறாரு. இந்த 26ஆம் தேதி மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் வந்து உங்களுக்கு பலம் குடுத்துருவாரு. சுக்கிரனும் நல்ல பலத்துல இருக்கு. நெறைய நன்மைகள், புது புது மாற்றங்கள்லாம் இந்த மாசத்துலருந்து ஸ்டார்ட் ஆக போது. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி நல்ல அற்புதமான பலன்கள குடுப்பாருங்க. பொதுவாவே இந்த மாசம் ஸ்டார்ட்டிங்ல இருந்து உங்களுக்கு நெறைய மாற்றங்கள் இருக்கு. எத தொட்டாலும் மாற்றங்கள். அதுல வந்து என்னன்னா, இடமாற்றமும் இருக்கு, உத்தியோக மாற்றம் இருக்கு, தொழில் மாற்றம் இருக்கு. எல்லாவித மாற்றமும் உங்களுக்கு இருக்கு. பொதுவா உங்களுடைய ராசிக்கு வந்து சூரியன் வந்து அ 7ஆம் இடத்துல இருந்து புதன் கூட சேர்ந்து பார்க்கறதுனால, எந்த இல இவ்ளோ நாளா உங்கள யாருன்னு தெரியாம இருந்தா கூட, இந்த டைம்ல வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிரும். ஏன்னா, புதன், சூரியன் இணைவே ஒரு ஃபேமஸான இணைவு தான். உங்களை வந்து பிரபலியப்படுத்துறதுக்கு உண்டான அமைப்பு. நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் நிபுணத்துவ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன விஷயங்கள் செய்றீங்களோ, அதுல நிபுணரா விளங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த புதன், சூரியன் சேர்க்கை தான் வந்து உங்களுக்கு குடுக்க போது. 6ஆம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறுறாரு 6ஆம் இடத்துல. அப்போ கட்டாயம் கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு நிவர்த்தி உண்டு. கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்ல இருந்து ஒரு நிவர்த்தி இருக்குது. தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னா, 10க்குடைய சூரியன் வந்து உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்கனால பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் கிடைக்கும். ஏற்கனவே பார்ட்னர் கூட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, நல்ல ஒரு சுமூகமான உறவுகள் ஏற்படும். அதே மாரி ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வெளில போய் புது பார்ட்னர் சேர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. தொழில நல்லா அபிவிருத்தி பண்றதுக்கு உண்டான அமைப்பு. தொழில் தொடங்குறதுக்கு ஒரு கடன் கிடைக்கிறது. இந்த மாசம் தொழில் தொடங்கலாமான்னா, தாராளமா தொழில் தொடங்கலாம். குரு பலமும் இருக்கு. தொழில் பலமும் உங்களுக்கு இருக்கனால, தாராளமா தொடங்கிக்கலாம். உங்களுடைய சுய ஜாதகத்துல, பர்சனல் ஹாரோஸ்கோப்ல தொழில் ஸ்தான அதிபதி இப்போ என்ன திசா புத்தி போயிட்டுருக்கு. இது எல்லாத்தையுமே பார்த்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. ஆனா கோச்சார ரீதியா இந்த மாதம் வந்து தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம் தான். ஏற்ற மாதம் தான் இந்த மாதம்ங்க. தொழில் மூலியமா நல்ல வருமானம், அதே மாரி இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள லாபம் பார்க்குறது, நல்ல அமைப்பு, வருமானம் அப்படிங்கக்கூடியதும், லாபம் அப்படிங்கக்கூடிய விஷயமும் உங்களுக்கு நிரந்தரமா இனிமேல் வரப்போது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. சனி 3 கூடிய சனி 5ஆம் இடத்துல இருக்காரு. இது ஒரு அற்புதமான கிரக பலம் தான் உங்களுக்கு. 5ஆம் இடம்ங்கிறது அதிர்ஷ்டமான ஸ்தானம்ங்க. ஏன்னா, இந்த இறக்குமதி, ஏற்றுமதி சார்ந்தது, கம்யூனிகேஷன் சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் நல்ல அதிர்ஷ்டம் வரப்போது உங்களுக்கு. நெறைய நீங்க நெனச்ச விஷயத்த விட நெறைய காசு, பணம் சம்பாரிக்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு வந்து நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். நீண்ட தூர அ இது ப்ரமோஷன்களோட வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரான்ஸ்ஃபரும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய சொந்த ஊருக்கே போறதுக்கோ, அல்லது நீங்க நெனச்ச பிளேஸு, இந்த பிளேஸ்ல போய் வேல பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நீங்க நெனச்சிருப்பீங்கல்ல, அந்த பிளேஸ்ல போய் வேல பார்க்குறது, நீங்க எதிர்பார்க்காத வகையில ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, திடீர்னு ஒரு ராஜயோக அமைப்புகள் இது எல்லாமே இருக்கு. 6 செவ்வாய் பலம் பெற்றிருக்கனால உத்தியோகத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல இன்கம் இருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய திறமைகள்லாம் அங்கீகரிக்கப்படும், பாராட்டப்படும், நல்ல காசு பணம் குடுப்பாங்க. உங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய கம்பெனில மேனேஜ்மென்ட் உடைய பாராட்டும், அங்கீகாரமும் பெற்று ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உறுதியாக இருக்கு. வேலை தேடிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்க ட்ரை பண்ணா ஈஸியா வேலை கிடைச்சிரும். வேலை கிடைக்கல அப்படிங்கிற ஒரு நிலையே இருக்காது. எல்லாமே மாற்றங்கள் தான். உங்களுடைய ராசிய பொறுத்தவரைக்கும் நெறைய மாற்றங்கள் இருக்கு. அந்த மாற்றங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்கு. அற்புதமான விஷயங்களும், ஐஸ்வர்ய பிராப்தமும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க. தெய்வ அனுகூலம் இந்த மாதம் வந்து முழுமையா உங்களுக்கு நிலைச்சு நிக்குது. 11 குடையவர் 7ஆம் இடத்துல இருக்கு. ஒரு சிலருக்குலாம் திருமண பிராப்தம் இருக்கு. திருமணம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க நெனச்ச நபரையே திருமணம் பண்றதுக்கு உண்டான அமைப்பு. ஏன்னா 5 குடையவர் 9ஆம் இடத்துல போய் உச்சம் பெறதுனால, உங்களுக்கு வந்து மனதுக்கு பிடித்த நபரையோ, அல்லது நீங்க காதலிச்ச நபரையோ, பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடயே நீங்க திருமணம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. திருமணத்துல இவ்வளோ நாள் இருந்த தடை தாமதம்லாம் நீங்கி, திருமண பிராப்தமோ அல்லது திருமணம் சார்ந்த நிகழ்வுகளோ நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு. ஒரு சிலருக்குலாம் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் ஆகும்ல, அந்த மாரி அமைப்புகள் இருக்கு. நெறைய பேருக்கு வந்து புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர ஸ்தானத்த வந்து குரு பார்க்கறதுனாலயும், சனி அங்க இருக்கிறதுனாலயும்,
சந்தான பிராப்தம் இருக்கு. அதை இவ்ளோ நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை இல்லாம ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க. இந்த டைம்ல போய் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கங்க. அதே மாரி திடீர்னு அதிர்ஷ்டம் மட்டும் இல்ல, பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி, பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்பு. தாய் வழி சொத்து, தந்தை வழி சொத்துக்கள் உங்களுக்கு தானா வந்து சேரும். தந்தை வழி சொத்துக்கள் பாகம் உங்களுக்கு பிரிக்கப்பட்டு, உங்களுடைய ஷேர்ஸ் வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. காசு, பணம் எல்லா விஷயங்கள்லயுமே உங்களுக்கு காசு, பணம்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பு, கல்வி சார்ந்த தொழில்கள், கல்வி சார்ந்த உத்தியோகங்கள்லாம் நல்ல நன்மைகள் இருக்கு. நல்ல உயர்வான சேலரி கிடைக்கும். இன்கிரிமெண்ட் கிடைக்கும். அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்க உயர்ந்து போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு. கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய மாணவர்களா நீங்க மாறுவீங்க. உயர்கல்வியில நல்ல சாதனையாளரா மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல அற்புதமான பலன்கள் தான். ஏன் அப்டின்னா, குரு, சுக்கிரன் இணைவே வந்து கலைத்துறைய நல்லா ஹைப் பண்ணி விடும். பிரம்மாண்டமான வளர்ச்சி அப்டின்னே சொல்லலாம். உங்களுக்கு வந்து 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம், கவனம், கவனம். உங்களுக்கு மெயினா வந்து நீங்க மைண்ட் வந்து ஏதாவது கன்ஃப்யூஸ் இருக்கு அப்டின்னா, வண்டி வாகனங்கள்ல போகும்போது ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உடல் ரீதியான பிரச்சனைகள் உங்களுக்கோ அல்லது உங்கள சார்ந்த தாயாருக்கோ வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. அதனால கூடுதல் கவனம் தேவை. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கரும ஸ்தானங்கள், கரும காரியங்கள்ல கலந்துக்கக்கூடிய அமைப்ப குடுத்துருவாரு. வழிபாடு பண்ணிக்கங்க. துர்க்கை வழிபாடு, காளி வழிபாடு இதெல்லாம் பண்ணிக்கும்போது உங்களுக்கு நன்மைகளா மாறும். இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடுகள்லாம் பண்ணணும் நீங்க. அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப அற்புதமான பலன்கள்ங்க. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை மேல பலனா குடுக்கும். பொதுவா விருச்சக ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. கணவன் வழி ஆதாயம், அதே மாரி பெற்றோர்கள் வழி ஆதாயங்கள் உண்டு. ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டு. புதுசா ஒரு விஷயம் செய்யறதுக்கு, ஸ்டார்ட் அப் மாரி ஆரம்பிக்கிறதுக்கு, குடும்ப நபர்கள் நெறைய பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பக்கபலமா இருந்து, உறுதுணையா இருந்து நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல வெற்றியை ஈட்டி குடுப்பாங்க. விருச்சக ராசிக்கு அற்புதமான மாதம் தான் இது. ஒரு அதிர்ஷ்டமான மாசமும் கூட சேர்ந்து வருது. ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. ஆடை, ட்ரெஸ் விஷயங்கள்ல ரொம்ப கான்ஷியஸா இருங்க. பேசக்கூடிய விஷயங்கள ரொம்ப கவனமா இருந்தா, இன்னும் நல்ல கூடுதலான அதிர்ஷ்டங்களும், வாய்ப்புகளும் உங்கள தேடி வருங்க. இது வந்து பொதுவா விருச்சக ராசிக்கு நல்ல காசு பணம் சம்பாரிக்கிறது. ஏன்னா 11 கூடையவரும் 7ஆம் இடத்துலருந்து உங்க ராசிய பார்க்கறதுனால, நீங்க விருப்பப்பட்ட விஷயமும் வரும். காசு பணமும் தானா தேடி வருங்க. அரசியல்வாதிகளுக்கு சூப்பரான டைமுங்க. 4ஆம் இடத்துல ராகு இருந்தாலும், குருபலம் இருக்கனால பல தடைகள தாண்டி, பல விஷயங்கள தாண்டி நீங்க ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பும், உங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்கு. விருச்சக ராசிய பொறுத்தவரைக்குங்க, பல மாற்றங்களும், அதிசயங்களும் தானாகவே நிகழக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சுக்கிரபலம் கூட இருக்கனால, நல்ல ஒரு சுகபோகமான வாழ்வுகள் அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்குங்க. நீங்க என்ன விஷயத்துக்காக ஏக்கங்கள் இருந்துச்சோ, அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். கோர்ட்டு, கேஸு சாதகமான இல்லாத சூழ்நிலையிலும் கூட, உங்களுக்குன்னு ஒரு ஃபேவர் ஒரு பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிரும். அத புடிச்சிட்டு வெற்றியை நோக்கி நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே வந்து ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்ல கவனம் செலுத்தணும். அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் பார்க்கணும். இல்ல அப்டின்னா, ஒரு மிகப்பெரிய மருத்துவ செலவ கட்டாயம் குடுத்துரும். அதே மாரி சந்திரன வந்து உங்களுக்கு செவ்வாய் பார்க்கறனால, ஒவ்வொரு முடிவெடுக்கும்போது யோசிச்சு செயல்பட்டு எடுங்க. டிப்ரஷன் வந்துரும். கோவம் படபடங்கிறது வந்துரும். சந்திரமங்கல யோகம் இருக்கனால, பிபி இந்த மாரி விஷயங்கள்ல கவனமாக இருங்க. உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. விருச்சக ராசிக்காரங்களுக்கு டக்குன்னு கோவம் வந்துரும். டக்குன்னு நெனச்ச விஷயத்த அப்படியே ஃபில்டர் இல்லாம பேசிருவீங்க. அது உங்களை வந்து எதிரிகள் உங்க கூடயே தான் இருப்பாங்க. அது எப்படி எதிரிகள் மாறுறாங்க அப்படின்னா, பொதுவா விருச்சக ராசிக்கு எதிரி வெளியில இருந்து வரணும்னு அவசியம் இல்ல. உங்க கூடவே தான் இருப்பாங்க. என்ன அப்படின்னு கேட்டா, நீங்க அடுத்தவங்களுக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்த சொல்லும்போது ஃபில்டர் இல்லாம அப்படியே நீங்க பேசுறதுனால, அது அவங்கள காயப்படுத்தும். காயப்படுத்துனவங்க உங்கள எப்படியாவது பழி வாங்கணும்னு நினைப்பாங்க. இதெல்லாமே வந்து யோசிச்சு முடிவெடுத்துக்கங்க. பேசும்போது யோசிக்க உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது. பேசக்கூடாது. அதே நேரத்துல ரொம்ப பொறுமையா கையாளணும். குரு சந்திர யோகமும் இருக்கு. குரு மங்கள யோகமும் இருக்கு. அதே மாரி சந்திரமங்கல யோகமும் இருக்கு. இது எல்லாமே செவ்வாய் உங்களுடைய ராசிபதி உங்களுக்கு குடுக்குறது. அப்போ உங்கனாலேயே உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தினாலேயே பல மாற்றங்களும், பல அதிசயங்களும், அற்புதங்களும் நடக்கிறதுக்கு இந்த மாசம் ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்ன்னு வச்சுக்கங்க. பொதுவா விருச்சக ராசிக்கு இந்த மாசம் நல்ல பலன்கள்லாம் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்ஸர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக, ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல மாதம் தான். ஏன்னா புது புது விஷயங்கள் இந்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஏன்னா 5ஆம் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூரியன் புதன் உங்களுக்கு 9 குடையவர் 5ஆம் இடத்துல இருக்காரு. 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கு. உங்களுடைய ராசியாதிபதி சனி 3ஆம் இடத்துலயும், 7ஆம் இடத்துல வந்து இப்ப இந்த மாதம் பிறக்கும் போது வந்து சுக்கிரனும் குருவும் 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட 26ஆம் தேதிக்கு மேல, மே மாசம் 26ஆம் தேதிக்கு மேல குருவும் சுக்கிரனும் 7ஆம் இடத்துக்கு வரப்போறாங்க. அப்போ 7ஆம் இடத்துல உச்சபலம் பெறுறது ரொம்ப அற்புதமான பலன். அது போக வந்து அஷ்டமத்துல கேதுவும் 2ஆம் இடத்துல ராகுவும் இருக்கு. காசு பணம் அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்து நீங்க நினைக்கக்கூடிய லெவல்ல வந்துருங்க. தொழில தொடங்குறது, புதுசா தொழில் தொடங்கலாமான்னா இந்த மாசம் தாராளமா தொடங்கலாம். ஏன்னா உச்சபலம் பெற்ற குரு உங்களுக்கு அமைப்புகள குடுக்குது. குரு பலம் பரிபூரணமா 100க்கு 200% உங்களுக்கு இருக்கு. லாபஸ்தானத்த பாக்குது. அது போக சூரியனும் புதனும் சேர்ந்து லாபஸ்தானத்த பாக்குறாங்க. லாபஸ்தானம் அப்படிங்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமானங்கள், குபேரனுக்கு நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த மாரி சொல்லலாம். அது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட கிரகங்கள் பாக்குது. சூரியன், குரு, புதன் 3 கிரகங்கள் வந்து அது இல்லாம செவ்வாயும் பாக்குது. மொத்தம் 4 கிரகங்கள் லாபஸ்தானத்த பாக்குது. லாபஸ்தானத்த பார்க்கும்போது ஆசை, அபிலாசைகள குறிக்கக்கூடிய இடமும் 11ஆம் இடம் தான். அப்ப 4 கிரகங்கள் அத பார்க்கும்போது நன்மைகள் அதிகமாக இருக்கு. நீங்க நெனச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்க போது. அதே மாரி ஆசை, அபிலாசைகள்லாம் நிறைவேற போது. புது புது மாற்றங்கள்லாம் உறுதியாக இருக்கு. தொழில்ல நல்ல லாபம் வரும். நிரந்தரமான வருமானங்கள் வரும். பார்வைகள் வந்து உங்களுக்கு 3ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலயும், செவ்வாயுடைய பலமும் தன்னுடைய சுய வீட்டையே பார்க்கிறதுனாலயும், நீங்க தொட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றிய குறிக்கக்கூடிய அமைப்பா தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. அனுகூலமான மாதம் அப்படின்னு சொல்லலாங்க இந்த மாசத்த பொறுத்தவரைக்கும். ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக இருக்கு. ஏன்னா, அஷ்டமாதிபதி சூரியன் 5ஆம் இடத்துலயும், பாக்கியாதிபதி புதனும் 5ஆம் இடத்துலயும் கூடி இருக்கிறது நிபுணத்துவ யோகம் பெற்ற அமைப்பா உங்களுக்கு இருக்கு. அதனால பல நன்மைகள் கட்டாயம் உங்களுக்கு வந்தே தீரும். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கெல்லாம் இது சூப்பரான விஷயங்க. ஏன்னா ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்கிரிமெண்ட் கிடைக்கும். இவ்வளோ நாளா நீங்க உங்களுடைய திறமைகள் என்னன்னு தெரியாம இருந்தவங்களுக்கெல்லாம் உங்களுடைய திறமைகள காட்டி பேரும் புகழும் வாங்கக்கூடிய அமைப்பு, மிகப்பெரிய லெவல்ல பிரபல்யமாகக்கூடியது. உங்களுக்குன்னு ஒரு நல்ல பொசிஷன ஏற்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு. நீங்க வேலை பார்க்கக்கூடிய கன்சர்னே அது வந்து என்னன்னா, அந்த மேனேஜ்மெண்ட்டே உங்களுக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் குடுக்கறது, உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ குடுக்கறது, ஒரு முக்கியத்துவம் குடுக்கறது, ப்ரமோஷன் குடுக்கறது, வெளியில வந்து வேற பக்கம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஹெட் ஆஃபீஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றது, பெரிய போஸ்ட்ல கொண்டு போய் உட்கார வைக்கிறது, இந்த மாரிலாம் உங்களுக்கு கட்டாயம் நடக்கும். நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே இந்த மாசத்துலருந்து உங்களுக்கு நடக்க ஆரம்பிச்சுருங்க. அமைப்புகள் அற்புதமான பலன்கள உங்களுக்கு குடுக்குது. கொஞ்ச நஞ்சமா இல்ல. அதிர்ஷ்டத்த வாரி வாரி வழங்க போது. அந்த மாரி தான் இருக்கு. நான் ஆல்ரெடி எப்பவும் சொல்றது தான் 2ஆம் இடத்துல ராகு இருக்கு. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கனால ரொம்ப கவனமா பேசணும். குடும்பத்தாருடைய ஆதரவுகள் வந்து உங்களுக்கு பெரிய லெவல்ல கிடைச்சாலும் சரி, கிடைக்கலைனாலும் சரி, அனுசரிச்சு போகக்கூடிய தன்மைய நீங்க வளர்த்துக்கங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்டின்னா ஓடி வந்து நிப்பாங்க. வாக்கு ஸ்தானத்துல ராகு இருக்கும்போது டக்குன்னு ஒரு வார்த்தைய விடுறது, அடுத்தவங்க மனச கஷ்டப்படுத்துறது, இந்த மாரி அமைப்புகள் வர்றதுக்கு உண்டான விஷயம் இருக்கு. அஷ்டமஸ்தானத்துல கேது, கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் வருது. பெண்கள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவியிடையே சண்டை சச்சரவுகள், ஸ்தாபங்கள் வர்றதுக்கெல்லாம் அமைப்புகள் இருக்கு. ஆனாலும் அதெல்லாம் சரியா போயிரும். குருபலம் வர்றதுனால அந்யோன்யங்கள் அதிகரிக்கும். கணவனால மனைவியும், மனைவினால கணவனும் ஒருவர் ஆதாயம் அடைந்து கொள்ள மாதமா தான் இந்த மாசம் இருக்கு. அதனால பிரச்சனைகள்லாம் எதுவுமே கிடையாது. குடும்பத்தாருடைய சப்போர்ட்டும், அனுகிரகமும் உங்களுக்கு நாளுக்கு நாள் அதிகமாயி கிடைச்சிரும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்றது, ஒரு ஸ்டார்ட் அப் பண்றது, ஒரு தொழில் தொடங்குறது, செல்ஃப் எம்ப்ளாய்டா மாறுறது, ஒரு பிசினஸ் விமனா மாறுறது, இந்த மாரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும். நீங்க எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு கை மேல பலாபலன்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கு. நெறைய விஷயங்கள் உங்களுக்கு இருக்கு. அதே மாரி 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு குறிக்கக்கூடியது. கம்யூனிகேஷன் சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு, தொழிலுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரானது. புதுசா ஏதாவது விஷயத்த ஸ்டார்ட் பண்றீங்கன்னா வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு இதுவரைக்கும் வேலை கிடைக்கல அப்படின்னா, இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுங்க. வேலை கிடைக்கும். வேலை ஆஃபர் லெட்டர் தானா வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்கு. நீங்க புது புது விஷயங்கள ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ண மட்டும் தான் நெறைய நன்மைகள் இருக்கு. ட்ரையான விஷயங்கள்லாம் நடக்கும். இல்ல அப்படின்னா கெடுபலன்கள் தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால ரொம்ப ரொம்ப
ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் 4ஆம் இடத்துல பலம் பெற்றிருக்கனால, வாகன பிராப்தம் இருக்கு. வண்டி வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, நிலம் வாங்கக்கூடியது, வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இது எல்லாமே இந்த மாசம் நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நீங்க இடம் வாங்கி போட்டிருப்பீங்க. அந்த இடத்த விக்கணும்னு நெனச்சிட்டு இருப்பீங்க. இந்த மாசத்த ட்ரை பண்ணுங்க. இந்த மாசத்துல அது வித்துரும். நல்ல லேண்டோட வேல்யூலாம் உங்களுக்கு ஏறிரும். எத தொட்டாலும் உங்களுக்கு சக்சஸ் தான். மிகப்பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்குங்க. புது புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு நன்மைய குடுக்கும். நீங்க நெனைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த மாசம் இருக்கு. பெண்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிர்ஷ்டம் தான். இந்த மாசம் ஆடை, ஆபரண சேர்க்கை இருக்கு. புது புது ட்ரெஸ் வாங்குவீங்க, நகை வாங்குவீங்க. இந்த மாரி அமைப்புகள் இருக்கு. "ஏது மேடம் இந்த காலத்துல விக்கிறதுல நகையான்னு?" கேட்காதீங்க. ஏதாவது ஒரு சோர்ஸ் வந்து அட்லீஸ்ட் 1 பவுன், 2 பவுனுக்காவது எடுத்துருவீங்க. அந்த மாரி இல்லன்னா, ஒரு 1/2 பவுனுக்காவது எடுப்பீங்க. அந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குங்க. ஏன்னா பலம் வந்து குரு பலம் அப்படி. சுக்கிரனும், குருவும் சேரும்போது நல்ல அதிர்ஷ்டத்த குடுப்பாங்கங்க. ஏன்னா சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய காசு பணத்த ஃப்ளோ பண்ணக்கூடிய கிரகம். அதே மாரி குருவும் வந்து பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் பொருளாதாரத்த வலுப்படுத்தக்கூடிய கிரகம். அதெல்லாம் 7ல வரும்போது, ஒருத்தருக்கு எந்தவித பிரச்சனைகளா இருந்தாலும், அந்த பிரச்சனையெல்லாம் நிவர்த்தி பண்ணக்கூடிய அமைப்புல தான் குரு வந்து உட்கார்றாரு. அதுவே ஒரு பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சிய தான் நான் சொல்லுவேங்க. படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்புல நல்ல ஆர்வம், நல்ல பொசிஷன்ல போய் உட்கார்றது, நல்ல தேர்ச்சி பெறது, நல்ல படிப்புல ஆர்வம் வர்றது, உயர்கல்வியில எல்லாம் பெரிய சாதிக்கிறது, அந்த மாரி அமைப்பு. பொதுவா 4ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருக்கனால, இந்த கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்குலாம் படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு ஒரு பதவி கிடைக்கிறது. அரசாங்க பதவி அப்படிங்கிறது, அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறது, இந்த வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு ஆளாகுறது. அதே மாரி அவங்க போய் உயர் அதிகாரிகள் வந்து, "நீ வா எனக்கு அசிஸ்டன்டா வான்னு" கூப்பிடுறது, காசு பணம் சம்பாரிக்கிறது, சொசைட்டில பெரிய மனிதர்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்தி குடுக்குறது, இந்த மாரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துருங்க. அரசியல்வாதிகளுக்கு சொல்லவே வேண்டாம். மகர ராசியில இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நல்ல காசு பணம், ஒரு பெரிய பதவி, ஒரு வாரிய தலைவர் இந்த மாரி கவுன்சிலர் போஸ்ட், எம்எல்ஏ போஸ்ட், மினிஸ்டர் போஸ்ட்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குருபலம் நல்ல அமைப்புகள் இருக்கும்போது எது வேணா கிடைக்கும். திடீர்னு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நின்றுப்பீங்க. உடனே ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் கிடைச்சிரும். அந்த மாரி ஒரு அதிர்ஷ்ட அமைப்பும், யோக அமைப்பும் உறுதியாக உங்களுக்கு உண்டு. நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்கு. அத மட்டும் தவற விடாம யூஸ் பண்ணிக்கங்க. மகர ராசினாலே இந்த மாதம் வந்து ஒரு அதிர்ஷ்டகர மாசமா தான் இருக்கு. ஏன்னா குரு பலமும் இருக்கு, சனி பலமும் இருக்கு, சுக்கிர பலமும் இருக்கு, செவ்வாய் பலமும் இருக்கு, ஆட்சி பலமா இருக்கு. பொதுவா மகர ராசிக்காரங்க எந்த விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னா, வண்டி வாகனங்கள்ல போம்போது ஜாக்கிரதையா இருக்கணும். சரிங்களா? இல்ல அப்டின்னா, ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் நிவர்த்தி, கோர்ட் கேஸு பிரச்சனைக்கு நிவர்த்தி. அதாவது திடீரென்னு லாட்டரி, புதையல் அமைப்புகள் இருக்கு இந்த மாசம். உழைக்காத வருமானம் இருக்கு. பினாமி சொத்துக்கள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் சொல்லுவாங்கல்ல, திடீர் விபரீத ராஜயோகம் சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த மாசம் உங்களுக்கு இருக்குங்க. இத கட்டாயம் நீங்க யூஸ் பண்ணிக்கணும். தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. ஒரு சிலருக்கெல்லாம் திருமண யோகம் இருக்கு, திருமண பிராப்தம் இருக்கு, பார்ட்னர்ஷிப் வழி யோகம் இருக்கு. புதுசா பார்ட்னர் போடுறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. நீங்க வந்து இவ்வளோ நாளா பார்ட்னர்ஸ் கூட பிரச்சனையா இருக்கு அப்டின்னா, அந்த பார்ட்னர்லாம் வெளில போயிட்டு புது பார்ட்னர் இன்வெஸ்ட்மென்ட்க்காக வரதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. கலைத்துறைக்கு ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி இருக்கு. நெறைய வாய்ப்புகள், அதே மாரி காசு பணம் சம்பாரிக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று உங்கள் நிகழ்ச்சிய நடத்துறது, மக்கள் கிட்ட வந்து உங்களுடைய நிகழ்ச்சிகள் ஃபேமஸ் ஆகுறது, மக்களால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பெர்சனா நீங்க மாறுறது, அந்த மாரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. எத தொட்டாலும் சக்சஸ் தான். மகர ராசிய பொறுத்தவரைக்கும் இந்த மாசம் வந்து மிக அற்புதமான பலன்கள். எத தொட்டாலும் சக்சஸ் தான். ஹெல்த்ல மருத்துவ செலவு இருக்கு. அதே நேரத்துல மருத்துவ ரீதியா பிரச்சனைகள் இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது வந்து சில பேருக்கு பெண்களுக்கு வந்து கர்ப்பப்பை, யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கனால, தெய்வ அனுகூலத்த தேடிக்கங்க. காதல் திருமணம், காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நிவர்த்தியாயி, அது திருமணத்துல போய் முடியும். ஒரு சிலருக்குலாம் இந்த என்கேஜ்மென்ட் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும், அனுமதியும் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். பிரிந்தவர்கள் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள். ஆல்ரெடி மேரேஜ் முடிச்சுட்டு டைவோர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்குலாம் இந்த மாசம் ஒரு நல்ல பலன்கள் இருக்கு. 5ஆம் இடத்துல நல்ல அனுகூலமான கிரகச் சேர்க்கைலாம் இருக்கனால, ஐஸ்வர்ய பிராப்தம் மட்டும் கிடையாது. தெய்வத்துடைய பரிபூரணமான ஆசீர்வாதம் பெற்ற நபரா நீங்க இருக்கனால, எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளா தான் இருக்குங்க. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா, கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கரெக்ட்டா நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.